பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் துதிகளுக்கு பாத்திரர். அவர் துதிகளின் மத்தியிலே உலாவுகிறவர். தம்மை ஆராதிக்கிற ஜனங்களோடு கூட இருந்து பக்கபலமாக இருந்து நித்தமும் நடத்துகிறவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்மை நடத்துபவர் என்ற தலைப்பில் 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். பிரியமானவர்களே, தேவன் தாவீதுக்கு, நீ எனக்கு ஆலயத்தை கட்ட முடியாது, உனக்கு பின்வரும் உன் குமாரனே எனக்கு ஆலயத்தை கட்டுவான் என்று சொன்ன போதிலும் கூட தாவீது அதை குறித்து மன வருத்தப்படாமல், இதுவரையிலும் தான் விரும்பின காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் பூர்த்தி செய்தாரே என்று நினைத்து அந்த நன்மைகளை குறித்து இந்த வார்த்தையில சொல்லுகிறார். இதுவரைக்கும் என் விருப்பங்களை நிறைவேற்றினீர், அதற்கு நான் எம்மாத்திரம். என்னுடைய இருதயத்தின் இயக்கங்களை எல்லாவற்றையும் நீர் மாற்றினீர், அதற்கு நான் எம்மாத்திரம். இதுவரையிலும் என்னை மனமகிழ்ச்சி நடத்துகிறீரே, அதற்கு நான் எம்மாத்திரம். இப்படியாக கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறார். நம் வாழ்விலும் தேவன் எங்களுடைய மன விருப்பங்களை எல்லாவற்றையும் நிறைவேற்றி இருக்கிறார். எங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்திருக்கிறார். நாங்கள் அறியாத எத்தனையோ நன்மைகளை தேவன் எங்களுக்கு செய்திருக்கிறாரே, நாங்கள் எம்மாத்திரம். உன்னத தேவன், துதிகளுக்கு பாத்திரர், சகலத்தையும் உண்டாக்கின சர்வ வல்ல தேவன் எங்களை எண்ணி பார்த்து, எங்களை நினைத்து, எங்களுக்காக அவர் இரக்கமுற்று எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுகிறாரே, நாங்கள் எம்மாத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் பாக்கியம் உள்ளவர்கள். நாங்கள் விண்ணப்பம் பண்ணும் பொழுது தேவன் அந்த ஜெபத்தை கேட்கிறாரே, அதுவே நமக்கு பலன். நம் இருதயத்தில் தோன்றுகிற எல்லா நினைவுகளையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமொழியின் புத்தகத்தில் இதை பார்க்கிறோம். 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். நாம் எங்களுடைய இருதயத்தில் எத்தனை யோசனைகள் நாங்கள் வைத்திருந்தாலும் தேவன் அதை அறிந்திருக்கிறார். எங்களுடைய மன விருப்பங்களை தேவன் அறிந்திருக்கிறார். குறித்த காலத்திலே அதை நிறைவேற்றுகிறார், அதை உறுதிப்படுத்துகிறார். கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுகிறார், அதை நிலைநிறுத்துகிறார். தேவ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய சன்னிதானத்திலே நாம் நம்பிக்கையா இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த நம்பிக்கை வெட்கப்படாதபடிக்கு எங்களோட மன விருப்பங்களை நிறைவேற்றுகிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஏறெடுக்கிற ஜெபங்கள் நிச்சயமாய் கேட்கப்படும். அவர் ஒரு நாளும் நம்மை தள்ளிவிட மாட்டார். ஜெபம் செய்வோம். இரக்கமும் தயவும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, எங்களுடைய விருப்பங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். குறித்த காலத்திலே, ஏற்ற சமயத்திலே அவைகளை நீர் உறுதிப்படுத்துங்க. தகப்பனே, நீர் அதை ஆசீர்வதிக்க வல்லவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுடைய மன விருப்பங்களை நீர் வாய்க்க பண்ணுகிற தேவன். ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எல்லா மன விருப்பங்களை நிறைவேற்றி, இயக்கங்கள் தவிப்புகளை அகற்றி, ஒவ்வொருவரையும் மகிமையும் மாட்சியுமே வாழும்படிக்கு நீர் உதவி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.